Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. சென்னை மாநகர பேருந்துகளின் வருகை நேரத்தை பயணிகள் தெரிந்து கொள்ளும் வகையில் பேருந்து நிறுத்தங்களில் டிஜிட்டல் பலகை நிறுவ போக்குவரத்து துறை திட்டமிட்டிருக்கிறது. இதற்கான சோதனை முயற்சி சில பேருந்து நிறுத்தங்களில் தொடங்கியிருக்கிறது. அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னையில் தினசரி 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் மாநகர பேருந்துகளில் பயணித்து வருகின்றனர். அவர்களின் பயணத்தை எளிதாக்கும் வகையில் பேருந்து வரும் நேரம், வந்து கொண்டிருக்கும் இடம் ஆகியவற்றை தெரிவிக்கும் வகையில் சென்னை பஸ் என்ற செயலியை போக்குவரத்து துறை ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக பேருந்து வரும் நேரத்தை தெரிவிக்கும் வகையில் பேருந்து நிறுத்தங்களில் டிஜிட்டல் பலகையை நிறுவ போக்குவரத்து துறை திட்டமிட்டிருக்கிறது. ஜப்பான் கூட்டுறவு முகமை நிதியுதவியின் கீழ் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 532 பேருந்து நிறுத்தங்களில் டிஜிட்டல் பலகை நிறுவப்பட உள்ளது. பேருந்தில் இருக்கும் GPS கருவி மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. தற்போது திட்டத்தின் சோதனை முயற்சியாக அண்ணா சாலை, எழும்பூர், ஓமந்தூரார் மருத்துவமனை, கோடம்பாக்கம் பகுதி பேருந்து நிறுத்தங்களில் டிஜிட்டல் பலகை நிறுவப்பட்டுள்ளது. மாநகர போக்குவரத்து கழகத்திலிருந்து இந்த சோதனை முயற்சி கண்காணிக்கப்பட உள்ளதாகவும், பயணிகள் தெரிவிக்கும் கருத்துகள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதனிடையே இத்திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பயணிகள் திட்டத்தின் மேம்பாட்டிற்காக சில பரிந்துரைகளையும் முன்வைத்துள்ளனர். தெரியாதவங்க எல்லாம் திடீர்னு வராங்க, இது பண்றாங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டே இருக்காங்க, இந்த பஸ்க்கு இந்த ரூட்டுக்கு இந்த பஸ் போகுமா, வந்துடுச்சா, இதுவா எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக இது இருந்ததுன்னு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அது வசதி டக்குன்னு பார்த்த உடனே தெரியுது 17D கிடைக்கும். அதுவும் அது எந்த இடம் வேற போட்டிருக்குதுல. அதனால இது நிஜமாவே நல்ல ஒரு இதுதான். நிறைய தமிழ் தெரியாதவங்க இருக்காங்க, எக்கச்சக்க பேரு. அது தமிழும் இருக்கணும், இங்கிலீஷும் இருக்கணும், ரெண்டும் இருந்ததுன்னா ஈஸியா எல்லாமே இது பண்ணுவாங்க. இங்க பார்த்தா பிராட்வேல பார்த்தா இன்னும் 2-3 இடத்துல பார்த்தா விசிபிளா இருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் அது பெருசா இருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால மேல இருக்கிறதா மறைஞ்சிருக்கு. இதனை தவிர பேருந்து எந்த இடத்தில் வருகிறது போன்ற விவரங்களும் இடம்பெற்றால் இந்த டிஜிட்டல் பலகை திட்டம் மேலும் பயனளிக்கும் என்பதும் பயணிகளின் கருத்தாக உள்ளது. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.